எனக்கு அது தேர் இழுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலீங்கக்கா. உங்க கூட வந்ததால நானே எனக்கு தேர் இழுத்து போட்டேனுக்கா. ஆமா முருகேசா, அந்த அம்மனோட அருள் மகிமையே மகிமைதான். நீ வேணா பாரு, இன்னைக்கு அந்த ஃபேக்டரி பிரச்சனை நல்லபடியா முடியும். கண்டிப்பா நல்லபடியா நடக்குமுங்கக்கா. என்னது, ஆதியும் பார்வதியும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க? முருகேசா, ஏனுக்கா? நம்ம ஆதி இந்த கோயிலுக்கு வந்திருக்கான். அவன் கண்ணுல நான் பற்றக்கூடாது. நீ வா. அதவங்க நிக்கிறாருங்களே தாடி வச்சுட்டு அவரது உங்க மகன் ஆதி ஐயங்களாக்கா. எனக்கு அவரை பாக்குறதுக்கு சும்மா அப்படியே ஜம்முன்னு ஹீரோ கணக்கா இருக்காருங்கக்கா. ஆதி ஐயாவுக்கும் நம்ம பார்வதி அம்மனுக்கும் ஜோடி பொறுத்து அப்படியே சும்மா அம்சமா சூப்பரா இருக்குதுங்கக்கா. சரி வா. ஆமாக்கா, ஏதாவது பெரிய கூட இருந்தா கவு தொலைஞ்சுக்கலாமா? அந்த பக்கம் போலாம். மாமா, அந்த பூசாரி பூஜை சாமான்லாம் வேணும்னு கேட்டாரு. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரட்டுமா? அப்படியா? சரி நானும் வரேன். வேண்டாம், நீங்க அங்கேயே உட்காருங்க, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா மாமா? போயிட்டு வா. சரி, நீங்க போய் உட்காருங்க. பார்வதி, அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏனுங்கக்கா, மாமியார் மகனா இப்படிதானங்க இருக்கணும். எம்பிட்டு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கீங்க. என்ற கண்ணே பற்றும் போல இருக்குதுங்கக்கா. இது ஏன் பார்வதி முருகேசா? ஆமாம் பார்வதி, எதுக்கு இந்த கோவிலுக்கு, அதுவும் ஆதிய கூட்டிக்கிட்டு? இன்னைக்கு எங்க கல்யாண நாள்ல. ஆமா ஆமாம் பார்வதி. அதான் நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா மாமா இன்னைக்கு ஃபுல்லா ஏன் கூட இருக்கிறதா சொல்றாரு. அதனால எதுவுமே பண்ண முடியலம்மா. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீயும் ஆதியும் எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் பார்வதி. சரியோ தப்போ தெரியல, ஆனா ஆதிய பார்த்து ரொம்ப நாளாச்சு. உன்னால நான் இன்னைக்கு 2 பேரையும் ஒன்னா இந்த கோயில்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. உங்க போன சத்தம் வருதுங்க மணி. ஆரங்க பாருங்க. பட்டமாக்கா தான் கால் பண்றாங்க. நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏனுங்கக்கா, பார்வதிதமனை பாத்தீங்களா? எவ்வளவு அடக்கமா பேசுதுங்க, நல்ல குணவதியா இருக்குதுங்க. பார்வதிதமனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிற அந்த ஜாக்சால் பெட்டர் மஸ்லைட் அம்மனி திமிர் பிடிச்ச அம்மனியா இருக்குதுங்கக்கா. அதோட முழுக்க திமிருங்க. அதோட கண்ணை பாத்தீங்களா? அம்புட்டு திமிர் தெரியுதுங்க. தேனி கொட்டும் போது அந்த அம்மனியை காப்பாத்தாம இருந்தீங்கன்னா அதோட கண்ணிலேயே தேனி கொட்டு கொட்டுன்னு கொட்டிருக்குமுங்க. முருகேசா, ஏன் இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு ரொம்ப அந்த அம்மியை நினைச்சால கோவமா வருதுங்கக்கா. ஆமாம்மா, நீங்க அன்னைக்கு என் போனுக்கு அந்த போட்டோ அமிச்சீங்கல்ல, அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்ல? பார்வதி, நீ இவ்ளோ தூரம் வந்துட்ட. நீ இப்போ என் கூட வந்தேன்னா இன்னைக்கு அந்த ஜாக்லின் தான் கம்பெனிக்காக பூமி பூஜை போட போறா. அவளை நேர்ல காட்டுறேன், வரியா? எனக்கும் உங்க கூட நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் வந்தா மாமாவும் கூட வருவாரே, அதான் யோசிக்கிறேன். ஆமாமா,
நீ சொல்றது சரிதான். ஆதி உன் கூட வந்திருக்கிறத மறந்தே போயிட்டேன் பாரு. இன்னைக்கு கல்யாண நாள் அதுவுமா, ஆதியும் உன்னையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியலையே, ஆசீர்வாதம் பண்ண முடியலன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு. என்னால எதையும் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல முடியல. அம்மா, ஆ, நான் இப்போ உங்க மனக்குறைய தீர்த்து வைக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாமாவையும் என்னையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. நீங்க இந்த மரத்துக்கு பின்னாடி போய் நில்லுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. முருகேசா, சொல்லுங்க. கொஞ்சம் உதிரிப்பூ மட்டும் எடுத்துட்டு வா. உதிரிப்பூ உங்களுக்கு இங்கிருந்து எங்கேயோ சீக்கிரமா எடுத்துட்டு வா. அங்க பார்த்தனக்கு கொண்டு வந்துறேனக்கா. நான் போய் மாமாவை கூட்டிட்டு எங்க இருக்கான் ஆதி? அங்க உள்ள உட்கார்ந்திருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. மாமா, ம் மாமா, இந்த கோவில்ல ஒரு சிறப்பான மரம் ஒண்ணு இருக்காம். நம்ம போலாமா? அந்த மரத்துக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா அந்த அந்த மரம் நமக்கு பூக்களை தூவி ஆசீர்வாதம் பண்ணுமா. அப்படியா? எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. அங்கயா? ஆ, போலாமா? வாங்க மாமா, நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். பாத்தீங்களா மாமா? இதுதான், இதானா? இந்த மரம் தான். மாமா, ம் நீங்க வந்து இங்க கீழே உட்கார்ந்து முட்டி போட்டு அம்மன் கிட்ட வேண்டிக்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. ஓ சரி வா. சரி. என்ன பார்வதி, நீ சொன்ன மாதிரியே மரத்துல இருந்து பூவெல்லாம் விழுகுது. பாத்தீங்கல்ல? சூப்பர் போ. ஓகே மாமா. சரி, நீங்க போங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டீங்களாக்கா? பண்ணிட்ட முருகேசா. சந்தோஷமா சொல்லிட்டீங்களேக்கா. போல போல. அக்கா இது எதுங்கக்கா? இது கொடுங்க. இது நமக்கு வேணாமாக்கா, இங்கேயே வச்சிடலாங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். ஏன் பார்வதி, இந்த மரத்துல இருந்தா பூ விழுகுது? மாமா, என்ன தேடுறீங்க? நான் தான் சொன்னேன்ல மாமா, இதான் இந்த கோவிலோட சிறப்புன்னு. என்னமோ சொல்ற. போலாமா? அவ்வளவுதான் மாமா, வாங்க வா. போலாம். நான் அப்புறமா கால் பண்றேன். யாரு மாமா போன்ல? கஜேந்திரன் கால் பண்றாரு. சொல்லுங்க கஜேந்திரன். சார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஃபாரின் கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வராங்க, நம்ம கம்பெனி சார்பாக முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. நான் அப்பவே சொன்னேன்ல கஜேந்திரன், மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண சொல்லி. மேடம் 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 டைம் ஆச்சு. வர ஒரு 5 நிமிஷம். அவங்க உங்களை பார்த்து பேசிட்டு தான் போவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் வரலன்னா வீணா கெட்ட பேர் ஆயிடுமே சார்.
அதனால நம்ம கம்பெனிக்கும் பெரிய நஷ்டம் ஏற்படும் சார். சரி நான் வரேன், போன வைங்க. என்னாச்சு மாமா? ஃபாரின் கஸ்டமர்ஸோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லி கஜேந்திரன் கால் பண்றாரு. இதுக்கு தான் மாமா நான் முன்னாடியே சொன்னேன் நானே போயிட்டு வரேன்னு. ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னேன், கஜேந்திரன் பண்ணல. நான் என்ன பண்றது? சரி வா போலாம். மாமா, எனக்கு இன்னும் 2-3 கோவில் பார்க்க வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போய் பூஜை பண்ணணும். நீங்க வேணா போங்க, நான் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். தனியா எப்படி போவ நீ? என்ன மாமா நீங்க? நான் ஆதிக்கடவுர் பரம்பரை, அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க போய் உங்க மீட்டிங்க பாருங்க. நான் பார்க்க வேண்டிய கோவில் எல்லாம் பார்த்துட்டு நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி பார்வதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் மீட்டிங் முடிச்சு சீக்கிரமா வந்துடுவேன், நீயும் சீக்கிரமா வந்துடணும். சரியா? சரி மாமா. மாமா பாவம், என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை போய் ஏமாத்துறேனே. வாங்க மேம். இந்தாங்க மேடம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். சரி நீ போ, நான் வரேன். ஓகே மேம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சேன். சரி இப்பயே கொடுத்துட்டு போயிடலாம். மாமா இன்னும் போகலையா? ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, கோல்டன் கலர் சாரி போட்டு ஒரு ஹேண்ட்பேக்கோட யாரை வந்தது பாத்தீங்களா? நோ, அங்க எங்கேயோ போனாங்க. அந்த பக்கமா? யா. தேங்க்யூ. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. வாங்க மேடம். வாங்க மேம், உட்காருங்க. இந்த பக்கம் தானே அந்த பொண்ணு கை காமிச்சா, அதுக்குள்ள பார்வதி எங்க போனா? சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மாமா. பார்வதி எங்க இருக்க? நான் அந்த கோவில்ல இருந்து கிளம்பி இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. என்னாச்சு? நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க கோயில்ல தான் இருக்கேன். ஏன் மாமா, நீங்க மீட்டிங் போலையா? மீட்டிங் போறேன் பார்வதி. உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க மறந்துட்டேன், அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு
சாரி மாமா, நான் அந்த கோயிலை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேனே. ஓ அப்படியா? சரி பார்வதி, பரவாயில்ல. நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். பத்திரமா போயிட்டு வா பார்வதி. சரி மாமா. ஓகே பார்வதி, பார்த்து போயிட்டு வா. வணக்கம் சார். ஹலோ, வாங்க ராகவன் சார். வாங்க மேடம். வணக்கம். கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. வேலை எப்படி போயிட்டு இருக்குங்க? அதுக்கு என்ன, நல்லா போய்கிட்டு இருக்கு. சார் டைம் வேறு ஆகிட்டே இருக்கு, மேடம் நான் வரல சார். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, 15 நிமிஷத்துல இருப்பேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்கல. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பிரகாஷ் சார், எஸ், மேடம் வந்துட்டாங்க. மேடம் வந்துட்டாங்க. ஆ, மேடம் சாமி, வந்துட்டாங்க. உங்க வேலையை ஆரம்பிங்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. வாங்க வாங்க வாங்க. வெயிட் வெயிட் வாங்க மேடம், வெயிட். வாங்க. மேடம் மேடம், இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன மேடம்? என்ன மேடம்? இந்தியாவிலே பிசினஸ் பண்றதுக்காக மேடம். சொல்லுங்க மேடம். மேடம், stop. சொல்லுங்க மேடம். What's happening here? இவங்கள நான் தான் வர சொன்னேன் மேடம். Damn it. ப்ளீஸ் எல்லாரும் இங்கே ஒன் இருங்க. செகண்ட், எல்லாம் இங்கே வந்தீங்க. மேடம், என்னாச்சு மேடம்? யார்கிட்ட கேட்டு இந்த பிரஸ்காரங்களை எல்லாம் வர சொன்னீங்க? நான் தான் யார்கிட்டயும் என் அடையாளத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னேன்ல. எல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக தான் மேம். என்ன விளம்பரம்? நீங்களே நேரடியாக வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் ஃபர்தராக தமிழ்நாட்டில் மற்ற இடத்துலையும் நம்ம ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கு மேம். அதான் நம்மளை நம்பி நிறைய பேர் பணம் போடுவாங்க மேடம். No, I don't like advertisements. Let's deal with this matter in a different way. So புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே ஒரு பிரசாதங்கள் கூட இருக்கக்கூடாது. எல்லாரையும் போக சொல்லுங்க, இல்லைன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். புரியல எனக்கு, என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல எல்லாரையும் போக சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் அனுப்பிட்டு வந்துடுறேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள், நானே உங்களை திருப்பி கூப்பிட்றேன். இப்போ நீங்கள் எல்லாருமே போகலாம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இங்கே பாருங்க ப்ளீஸ், வாங்க, எல்லாரும் கிளம்புங்க. நீ இருப்பா. வாங்க போலாம். எங்கள் மேடத்துக்கு மீடியா வெளிச்சம் பிடிக்காது, அதான் எல்லாரையும் இங்கிருந்து போக சொன்னேன். நீ மட்டும் மறைஞ்சிருந்து மேடம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடு. அது நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரணும். ஓகே? டன் சார். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே சார். கேர்ஃபுல். மேம், ப்ரெஸ்காரங்க எல்லாம் போயாச்சு மேம். நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? மேடம், ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வாங்க மேம், வாங்க. என்னவோ Please, ma'am. பண்ணுங்க. மேடம், கல்ல எடுத்து வைக்கணும், வாங்கோ.
எஸ்கியூஸ் மீ மேடம், அந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்துங்க. நீங்க இந்த பில்டிங் கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது.